பேச்சாளர் ராஜி ஐஸ்வர்யாவின் இனிய காலை வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல திருவிழா நடந்துச்சு. அந்த திருவிழால ஒரு சம்பவமும் நடந்துச்சு. அந்த சம்பவமும் கவிஞர் கி கோகுல் அவர்கள் எழுதின 2 வரிகளும் ஒத்து போச்சு. அதனால அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு வந்திருக்கேன். முதல்ல அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, திருவிழால எல்லார் வீட்டுல இருந்தும் தேங்காய் எடுத்துட்டு வந்து உடைப்பாங்க. அப்ப நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த தேங்காய் வந்து சரியா உடையல. அது ஒரு வழக்கம், அது ஒரு நம்பிக்கை. சரியா உடையல அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஏதோ கெடுதல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த தேங்காயை உடைச்சவரு எங்கள்கிட்ட அதை காமிக்க கூட இல்லை. அவரே போய் இன்னொரு தேங்காய் வேற வாங்கிட்டு வந்து அதை அழகா உடைச்சு, இந்தாங்க இதுதான் நீங்க உடைச்ச தேங்காய், நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்ப அது எங்களுக்கு தெரிய வரும் பொழுது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுவும் கவிஞர் கி கோகுல் அவர்கள் எழுதிய 2 வரிகளும் என்ன அப்படின்னா, உள்ளதை உடைத்து பேசுதல் நலம், அது சமயம் உத்தமர் உள்ளம் உடையாமல் பேசுதலும் நலம். நானுமே முதல்லலாம் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். என் முன்னாடி யார் இருக்காங்க என்ன அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் வந்து என்ன இருக்கோ அதை உடைச்சு பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என் கூட நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு ஒரு கட்டத்துல புரிஞ்சது, இல்ல, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க இந்த கவிதையில இருக்கிற மாதிரி உத்தமர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நல்லவங்களா இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம அவங்களுடைய மனசு புண்படாத படியும் பேசணும். அதுதான் இங்கிதம் அப்படின்னு புரிஞ்சிச்சு. அது என்னைக்கு நமக்கு புரியுதோ அப்ப நமக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் சொல்றது சரிதான் அப்படின்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா கீழே ஆம் அப்படின்னு பதிவிடலாம். நன்றி.